அதிமுக பொதுச் செயலாளர் என தெரிவித்ததற்காக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியதை சுட்டிக்காட்டி அவருக்கு எதிராக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்த்த வ. புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புதிய புகார் மனுவை வழங்கியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கடந்த வாரம் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு எதிராக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த வ. புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை என்பதை தெரிவித்ததோடு இணை ஒருங்கிணைப்பாளர் என ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தொடர்பாக அவர் அனுப்பிய முடிவுகளை தேர்தல் ஆணையம் அதன் கோப்புகளில் மட்டுமே வைத்துள்ளது என்றும் இவையெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளில் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் என கூறியுள்ளதாகவும் புகழேந்தி தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கியிருந்தாலும் அது நிரந்தரமானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், எனவே எடப்பாடி அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் என கூறிக்கொண்டு கட்சியின் பலன்களை அனுபவித்து வருகிறார் என்றும் அதற்கு தேர்தல் ஆணையத்தில் எந்தவொரு அனுமதியும் பெறவில்லை என்று கூறிய புகழேந்தி, எடப்பாடி பழனிசாமி கூட்டிய அவசர செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என மனுவில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.